நமது உப்பிலிய நாயக்கர் சொந்தங்களே, இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, நமது ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பாலப்பாளைய கிராமத்தைச் சேர்ந்த ஓடத்துறை அரசு பள்ளியில் படித்த மாவட்ட உப்பிலிய நாயக்கர் சங்க தொழிலாளர் சங்க தலைவராக இருக்கிற ஈரோடு பூவான் என்கிற முத்துசாமி அவர்களை இன்று பேட்டி கண்டோம். இதில் சில கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. இப்போது நமது இதனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, கடைக்கோடியில் இருக்கிற ஒரு உப்பிலிய நாயக்கருக்கு சென்றடைய வேண்டியது. இது வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை விடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு வரலாற்று இளங்கலை படித்த ஒரு நபர். இவர் பல ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு 40 பக்கத்தில் ஒரு புத்தகத்தை வழங்கியிருக்காரு. இதனோட விலை 40 ரூபா தான். கண்டிப்பாக இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் ஒரு ஹையர் செகண்டரி லெவலில் ஒரு பிசிக்ஸ் டீச்சராக இருக்கேன். ஒரு ப்ரைவேட்டு ஒரு ஸ்கூலில் தான் பல வருடங்களாக பணியாற்றிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சமுதாய மக்கள் முன்னேற வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்மளுடைய குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வழித்தோன்றலாம் சில கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய விருப்பம். இதில் பார்த்திங்கன்னா, படிச்சிருப்பாங்க, ஆனால் சரியான பாதை கிடைக்கிறதில்ல, தெளிவான கைடன்ஸ் இல்லாதனால அவங்க அடிபட்டு போயிடுறாங்க. படிப்பு சார்ந்த ஒரு விஷயங்களில் நான் கண்டிப்பாக நல்ல ஒரு அணுகுமுறையோடு உங்களுக்கு மேற்கொண்டு என்ன செய்கிறது, எது மாதிரி படிக்கிறது, படித்து எப்படி வேலைக்கு போகிறதுன்னு சொல்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம கெஜெட்டில் பார்த்திங்கன்னா பிசியில் இருக்கிறோம். இது நம்ம எம்பிசியாக இருந்து எத்தனையோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க, நல்ல முறையில் ஒரு ஜாப் போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துங்க. நான் 88 89 91 பிஎட் முடிச்சிட்டேன். நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு எனக்கு பல முறை சிவி வந்தது. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஒரு ஜெயலலிதா பீரியடை மாறுறதுனால கலைஞர் ஆட்சியில் கிடைக்க வேண்டிய போஸ்டிங் தழுங்கி 15 வருடங்களாக போராடிட்டு தான் இருக்கிறோம். இன்று வரைக்கும் போராட்டத்தில் எங்களுக்கு எனக்கு தர வேண்டிய வேலை கொடுக்காம போயிடுச்சு. இது மாதிரி என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சமூகத்தில் இருக்கிற அத்தனை மாணவ செல்வங்களும் வழித்தோன்றல்களும் நல்ல ஒரு வேலைக்கு போய் சமுதாயம் முன்னேற வேணும். இதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடையலை, ஒற்றுமை இல்லை. மேற்கொண்டு அவங்க ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க முன் வர்றதில்லை. அதனால் நம்ம சங்கத்தலைவர் அவர்கள் இந்த வீடியோவில் சில கருத்துக்களை பகிருமாறு அன்போடு வேண்டுகிறேன். வணக்கம். நம்ம தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய நம்ம உப்பிலிய நாயக்கர் சமுதாய மக்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழக உப்பிலிய சமூக தொழிலாளர் நல சங்கத்தினுடைய ஈரோடு மாவட்ட தலைவராக இருக்கிறேன். உப்பிலிய நாயக்கர் சங்க தலைவராகவும் இருக்கிறேன். நாங்கள் இந்த பிரச்சனையை மையமாக வச்சு தான் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக நம்ம ஜாதியை எம்பிசி ஆக்கணும், பிசியிலிருந்து எம்பிசி ஆக்கி வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு தான் சில சங்கங்களை ஆரம்பித்து பல்வேறு வகையான போராட்டங்களை எல்லாம் நாங்கள் செஞ்சோம். எம்பிசி ஆக்கணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம உப்பிலியர் மக்கள் போதிய வரவேற்பு கொடுக்காதனால அந்த எம்பிசி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனாலேயே நாம் இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறோம். இப்போ எங்கள் சங்கத்து சார்பாக எங்களால் முடிஞ்ச ஒரு 100 பேர், ஒரு 50 பேர், 150 பேர் இப்படி கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. இதுவே ஒரு மாநில அளவில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 6000 பேர் கூடி ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு அரசியல் மத்தியில் நாம் அதிக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தெரிஞ்சால் மட்டும்தான் அரசியல்வாதிகளை திரும்பி பார்ப்பாங்க. நாம் எம்பிசி ஆக முடியும், கல்வியில் வேலைவாய்ப்பில் நம்ம முன்னுரிமை வழங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம இப்போ ஏராளமான பிரச்சனைகளோடு தான் நம்ம உப்பிலிய சார்ந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அதர் கம்யூனிட்டி மற்ற ஜாதிக்காரரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவான அளவில் தான் நாம் இருக்கிறோம்.
அந்த ஜாதி ரீதியாகவே பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டோம். நாம் போகிற இடங்களில் மரியாதை குறைவாகவும் நம்மளை வழி நடத்தக்கூடிய அளவிலையும் தான் நாம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குறோம். அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஜாதி மக்கள் இன்னும் ஒற்றுமை அடையலை. என்ன தான் படிச்சிருந்தாலுமே படித்ததோடு அவங்க போயிட்டுருக்குறாங்க. ஜாதி சனம்னு கூடி நாம் ஒரு சமுதாய ரீதியில் ஒன்று திரளுற அளவுக்கு இன்னும் நாம் வளரலை. அப்படிங்கிறதுனால தான் நாம் இன்னும் பின்தங்கியே இருக்கிறோம். இந்த நிலம் மாறணும். நீங்கள்லாம் இந்த செய்தி கேட்டு ஒரு சங்க அமைப்பு ரீதியாக ஒன்று திரண்டு பல ஆயிரக்கணக்கான பேர் பல கூட்டமெல்லாம் நடத்தியிருக்கிறோம். மாநாடெல்லாம் போட்டிருக்கிறோம். ஒரு 500 பேர் 600 பேர் தான் நம்ம ஆளுக்கு கூடியிருப்பாங்க. இதே ஒரு 5000 பேர் 10,000 பேர்னா டிஎஸ்பி வரைக்கும் எஸ்பி வரைக்கும் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி கூட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் உணர்வுபூர்வமாக நாம் கூலி வேலைக்குத்தானே போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பசங்களை அனுப்புறது, நாமளே கூட்டத்துக்கு வர்றது, நாமளே ஒன்று சேர்றது, அடுத்தவனுக்கு என்ன அப்படின்னு நம்ம ஆளுகளையே ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தானா பார்த்துட்டு சும்மா போகிறது, இதெல்லாம் இல்லாமல் சங்க ரீதியாக ஒன்று திரண்டு நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து அதுக்கு என்ன முறையில் நாம் தீர்வு காணணும். ஒருத்தனை அடிச்சிட்டா நம்ம ஆளுக்கு என்ன பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கலெக்டர் ஆஃபீஸ் போகணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நாம் கையில் எடுத்து அதிகப்படியான ஆட்கள் திரட்டி நாம் நிறைய கூட்டம் நாமளும் இருக்கிறோம் அப்படின்னா தான் எதிர்காலத்தில் அதர் கம்யூனிட்டி சார்பாக நாம் முன்னால் இருக்கிறோம்னு தெரியும். இல்லைன்னா நம்ம இதே பின்தங்கிய நிலையில் தான் போயிட்டுருப்போம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துங்க. இதை சாதாரணமாக எடுத்துக்காமல் இதை யோசனை பண்ணி பாருங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்துங்க. நன்றி, வணக்கம். சார், இவர் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு 40 பக்க அளவில் ஒரு புத்தகம் வழங்கியிருக்காரு நம்ம சமூக வரலாறை பற்றி. இவருக்கு வேணும்னா புக்கு வேணும்னா ஒரு 40 ரூபா பே பண்ணுங்கள். ப்ளஸ் மணி ஆர்டருக்கு ஒரு 40 ரூபா வருது. 40 + 40 80 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நேரடியாக இது வரும். அவருடைய செல் நம்பர் 7708841790. இன்னொரு இடம் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேங்க, 7708841790. நன்றி.